அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம போராடித்தான் பெற வேண்டியது இருக்குது. எல்லாமே அது நார்மலாக பிரச்சனை இல்லாமல் சாதாரணமாக வரும்னு சொல்ல முடியாது. விசேஷமாக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் சமாதானத்தோடு வாழணும், சந்தோஷத்தோடு வாழணும், நம்பிக்கையோடு வாழணும், தைரியத்தோடு வாழணும். இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு அளிக்கிறார். ஆனால் நம்ம கிராண்டடாக அப்படி எடுத்துக்க முடியாது. சமாதானமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, அதற்கும் சில போராட்டங்கள் உண்டு. எனக்கு அமைதியாக இருக்கிறது கூட போராடணுமா? சந்தோஷமாக இருக்கிறது கூட போராடணுமா? போராடித்தான் சந்தோஷத்தை பெறணுமா? போராடித்தான் அமைதியை பெறணுமா? கிறிஸ்து நமக்கு கொடுத்த அமைதியை, கிறிஸ்து நமக்கு கொடுத்த சந்தோஷத்தை நாம் தொடர்ந்து அனுபவிப்பதற்கு அங்கேயும் ஒரு போராட்டம் உண்டு. அது என்ன போராட்டம்? சில நேரத்தில் நாம் கிறிஸ்துவுக்குள்ளான அமைதியோடு வாழ்வதற்கு இடையூறாக ஏதாவது ஒன்று வரும். யாராவது நம்மளை சீண்டுவாங்க, யாராவது நம்மளை தீண்டுவாங்க, கோபப்படுத்துறதுக்கு முயற்சிக்கன்னா அவங்க செய்கிற செயல் நம்ம கோபத்தை ஏற்படுத்தும். வெறுப்புணர்வு ஏற்படுத்துகிறது போல, கோப உணர்வு ஏற்படுத்துகிறது போல, எரிச்சல் உணர்வு ஏற்படுத்துகிறது போல, கசப்புணர்வு ஏற்படுத்துகிறது நிறைய காலம் நடக்கும். அதுதான் நம்முடைய அமைதியை கெடுக்கிறதுக்கு பிசாசானவன் செய்கிற சோதனை. யார் மூலமாகவும் எவர் மூலமாக இல்லை, ஏதோ ஒரு சூழல் மூலமாக நம்மை தூண்டிவிட்டு நாம் வாய் தவறி பேச வைத்து, இல்லை என்றால் நம்முடைய மனதுக்குள்ளே நாம் ஒரு கடின மனநிலை அடையும்படியாக வைத்து, அப்போ என்ன ஆகிடும்? தேவனுடைய ஆசீர்வாதம், அந்த தேவனுடைய சமாதானம் நம்ம விட டிபார்ட் ஆகிடும். அதான் நம்ம டிபார்ட் ஆகிடும்னா போயிடுங்கிற அர்த்தத்தில் இல்லை, அதை நம்ம அனுபவிக்க முடியாமல் போயிடும். அதனால் நான் இன்றைக்கு சமாதானமாக வாழணும், கிறிஸ்து எனக்கு கொடுத்த சந்தோஷத்தை இழக்காமல் வாழணும். அதற்காகவும் we have to struggle. நம்ம போராடணும். எப்படி? அந்த சமாதானத்தை இழந்து விடாதபடிக்கு நாம் சில நேரங்களிலே பொறுமையோடும் தாழ்மையோடும் சகிப்புத்தன்மையோடும் காணப்பட வேண்டும். நமக்கு நல்ல புரிந்து கொள்ளுதல் வேணும். இப்பொழுது வாய் தவறி நம்ம எதையாவது பேசிட்டோம்னு சொன்னால் அது நமக்குள்ள குற்ற உணர்வு ஏற்படுத்தும், அது நம்முடைய நல் மனசாட்சியை பாதிக்கும். அதற்கு பிறகு கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை நாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் இவைகளெல்லாம் முன்னறிந்து நம்முடைய இருதயத்தை சரியாக வைத்து கொள்ள வேண்டும். தவறான சில காரியங்கள் மேலே நமக்கு எண்ணங்கள் வரும், தவறான காரியங்கள் மேலே ஒரு நாட்டம் வரும். அவ்விதமாக வருகிற பொழுது இதனால் என்னுடைய அமைதி டிஸ்டர்ப் ஆகிடும், நான் இதனால் இளைப்பாறுதலோடு வாழுகிறது கெட்டு போயிடும், இதனால் கிறிஸ்துவ சந்தோஷமாக இருக்கிற அனுபவிக்க முடியாமல் போயிடும் அப்படின்னு புரிந்து கொண்டு நிறைய விஷயங்களில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். சிலதில் போராடி தான் சமாதானத்தை பெறணும். என்ன அர்த்தம்னா, நாம் அப்படியே உட்கார்ந்த இடத்துல வெறும் விசுவாசத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஆண்டவர் எனக்கு இளைப்பாறு தந்திருக்கிறார், மத்தேயு 11:28 சொன்னதுபடி அவர் எனக்கு இளைப்பாறு தந்திருக்கிறார், அதனால் நிம்மதியாக வாழ்விட அப்படியே சும்மா உட்காந்துக்கிறது இல்லை. சில நேரத்தில் நம்முடைய சமாதானத்தை நம்ம உணர முடியாமல் இருக்கும். அந்த நேரத்தில் ஆண்டவரோடு நம்ம பேசணும், ஆண்டவரத்தில் நம்முடைய உண்மையை சொல்லணும். ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை திறந்து நம்ம இருதயத்தில் இருக்கிறத 62:8 சங்கீதம் சொல்கிறபடி ஊற்றணும். அந்த மாதிரி என்னுடைய சமாதானம் என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட். கிறிஸ்துவுக்குள்ளாக எந்த சூழலும் நான் சமாதானமாக தான் வாழணும், சந்தோஷமாக தான் வாழணும், நம்பிக்கையாக தான் வாழணும். இதெல்லாம் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதை நான் கிளைம் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களை ஈடுபடுத்த வேண்டும். எனவே ஞானமாக நடந்து கொள்ளுகிறது. சாத்தான் காலையிலேயே என்ன பண்ணிடுவான்னா, அன்றைக்கு சமாதானமாக இருக்கக்கூடாத ஒரு சூழலை உருவாக்கும்படியாக அவன் சில காரியங்களை செய்வான். அது யார் வழியாக வரும், எப்படி வரும் நமக்கு தெரியாது. எந்த சூழல் வழியாக வரும், எந்த காட்சியின் வழியாக வரும், எந்த பழக்கத்தின் வழியாக வரும் சொல்ல முடியாது. அதனால் இன் தீஸ் ஏரியாஸ் we have to be very careful. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா கிறிஸ்துவனுடைய சமாதானத்தோடு வாழ வேண்டும், கிறிஸ்துவனுடைய சந்தோஷம் வாழ வேண்டும். அதற்கு ஒரு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தில் நாம் ஈடுபட வேண்டும். போராடி ஆகிலும் நம்ம என்ன செய்யணும்? சமாதானமாக வாழணும். அப்போ சந்தோஷத்தையும் நம்ம அனுதின வாழ்க்கையில், சமாதானத்தையும் அனுதின வாழ்க்கையில் போராடி பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை புரிகிறார். அந்த கிருபையை சார்ந்து கொண்டு அனுதின வாழ்க்கையில் நம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் காத்துக்கொள்ளும். அப்பொழுது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்ம இடத்துல உருவாகும். நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொரு விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக.